வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாகற்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த பாகற்காய் கிரேவி சூடான சாதம், அப்புறம் தோசை, சப்பாத்தி, இட்லி, ஆப்பம் இதெல்லாம் கூட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க. கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இல்லாததால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனை சூடுபடுத்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கணுங்க. சால்ட் 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பாகற்காய் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாகற்காயை வெளியே எடுத்து வச்சுடுங்க. அதே பேனில் இப்போ தாளிச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சப்புறம் 1 கைப்பிடி அளவு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை நைஸாக அரைச்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ 1/4 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரைச்சி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பாகற்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சிடுங்க. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பாகற்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது பாகற்காய் கிரேவியா, நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கசப்பு தன்மை அறவே இருக்காதுங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப சூப்பர் டேஸ்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.